சார், சென்னையில ஆளுநர் மாளிகையில வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் திருநாள் விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதுல ஆளுநர் கலந்திருக்காரு. திருவள்ளுவருக்கு திரும்பவும் காவி உடை அணிவித்த நிகழ்வு ஒரு சர்ச்சையா கிளம்பியிருக்கு. ஆளுநருடைய விஷமத்தனமான விளையாட்டுகளில் பிஜேபியோட விஷமத்தனமான விளையாட்டுகள் இதுவும் ஒன்று. மதங்களை, ஜாதிகளை, இனங்களை கடந்தவர் தான் வள்ளுவர் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரம்பரை எதிரியோட சேர்றதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க வள்ளுவருக்கு காவி ஆடை போட்டானா, வெள்ளை ஆடை போட்டானா? இப்ப ஐயுஎம்எல்ஏயும் அத பத்தி வேலிடேட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருமே குடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நாளைக்கு பிஜேபியோட கூட திமுக போகுன்றதுக்கான எல்லா விதமான வதந்திகளும், எல்லா விதமான தரவுகளும் இப்போ பிஜேபி திமுக தனித்து விடப்பட்ட நிலையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா ஆமா இருக்குல்ல சார்? போவாங்க. கண்டிப்பா போவாங்க. கடந்த 4 வருஷமா 25 வருஷமா இல்ல 4 வருஷம் பிஜேபியோட கூட இருந்தவங்க தான். அதனால வள்ளுவன் வாக்கின்படி நடப்பது தான் முக்கியமே ஒழிய, வள்ளுவருக்கு காவி உடையா, வெள்ளை உடையான்றது முக்கியமே கிடையாது. இது பிஜேபியோட விஷமத்தனமான, ஆர்எஸ்எஸ் உடைய விஷமத்தனமான விளையாட்டு.